கண்ணத்திருச்சலும் இங்க பாருங்க பாரு, அம்மாவும் அப்பாவும் இதை உனக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்காக என்னோட பாதி சேவிங்ஸ் உனக்காகவே கொடுத்திருக்கேன். இதுக்காக தான் நான் 3 நாள் இன்டர்நெட்டுக்குள்ளேயே இருந்தேன். இதுதான் டிராகனை கொல்ற வாள். இது லிமிடெட் எடிஷன் தான். டார்லிங், நீங்க இவ்ளோ பணம் செலவு பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. இல்ல செல்லம், இந்த வாள் நம்ம மகனுக்காக வாங்கினது. இன்கிரெடிபிளா இருக்கிறதால அவனுக்கு ரொம்ப குறைவான வயசுலயே மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதனாலேயே அவனுக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இதனாலேயே அவனுடைய அப்பா என்ன யோசிச்சாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வாழை வாங்கணும்னு நினைச்சேன், எப்படியோ இப்ப வாங்கிட்டேன். வீணான பொருளுக்கு நிறைய பணம் செலவு பண்ணலாமா? அதனாலதான் எவ்வளவு பணம் செலவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த வாளை எப்படி சூஸ் பண்ணணும்ன்றத நான் முடிவெடுத்தேன். இப்ப இவன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் பிரச்சனைய சந்திக்க போறான். இந்த பிடிச்சலும் இந்த வாளை நீ உன் கையால பிடிக்கணும். ஒருவேளை அவன் இத வாங்கலன்னா அவனுடைய அம்மா அப்பா பாசத்துல தொல்லை பண்றத நிறுத்தவே மாட்டாங்க. ஒருவேளை வாங்கினானா இது போலியோ இல்ல உண்மையாவே டிராகனை கொல்ற இந்த வாள் இவன் விரல்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் அதால தாங்கிக்க முடியாம போயிடும். இங்க பாரு, இதால குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் கூட தாங்கிக்க முடியல. இது பொம்மை தானே, எதுக்காக கோவப்படுறீங்க? இந்த வாள் உடைஞ்சிருச்சுன்னா இன்னொரு வாளை அவங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா இந்த பிரச்சனையை வச்சு அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா பையனுக்கு கவலையா இருக்கும். ஒரு பெரிய விஷயமா? இவ்வளவு பணம் போட்டு இப்படி மோசமான ஒரு பொருளை வாங்கியிருக்கேன். இத நம்ம குழந்தைக்காக தான் நான் வாங்கினேன். என்ன பண்ண சொல்றீங்க? நீ நல்ல பையன் தானே. 387 செகண்ட் வாங்லிங் இத பத்தி யோசிச்சான். இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு விதவிதமா யோசிச்சான். அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டு இருந்ததில்ல, அது இப்போ வெளியே வர வேண்டிய நேரத்துக்கு வந்துருச்சு. ஐயோ, இது என்னது? சுவிட்ச் ஆஃப் போயிட்டானே. அட, நீங்க அவனை பாருங்க, நான் போய் டைப்பர் கொண்டு வரேன். சோ இது அவன் யோசிச்சு முடிவெடுத்த சம்பவங்கள்ல ரொம்ப முக்கியமான கதை. அவன் போன சுச்சாவால ஒரு கல்யாண வாழ்க்கை தப்பிச்சுது. வாங்லிங் தான் வாழ்க்கையோட முதல் பிரச்சனையில இருந்து தப்பிச்சான். அச்சோ, நீ டாய் கடிக்கிறத நிறுத்துறியா? நான் உனக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். இத குடிப்பா. லோ ப்ரொஃபைல் வச்சுக்கிறது நல்லதுதான். ஆனா 6 வயசுல வாங்லிங்கால தன்னோட ஃபோர்ஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியல. ஆனா வாங் கப்பல் அவருடைய இந்த செயலை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வாங்லிங் பண்ண விஷயம் அவங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டதா இருந்துச்சு. அப்ப அந்த கப்பல் இதுக்கு முன்னாடி அவங்க எடுக்காத ஒரு முடிவை இப்ப எடுத்தே ஆகணுங்கிற யோசனைக்கு வந்தாங்க. வாழ்நாள் முழுக்க லோ ப்ரொஃபைல வச்சிருக்கணும்னு ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அவருடைய அப்பா வெப்ல ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முறைகளை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் வாங்லிங் பிரைமரி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் உன்னோட கை கொடு. அட, நான் உன்கிட்ட சொன்னல, பவரை கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்க. கேட்ஜெட்ஸ் மட்டும் பத்தாது, சப்ளிமெண்டா நீ தினமும் இந்த பால் எடுத்துக்கணும். இந்த பையன் எப்ப இத புரிஞ்சுப்பான்? இன்னொரு பவுலும் சாப்ஸ்டிக்கும் உடைஞ்சிருச்சு. இங்க பாருப்பா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு. நான் கேட்ஜெட்டோட புது வெர்ஷனை தயார் பண்ணிட்டேன். அது கூடிய சீக்கிரமே உன் கைக்கு வந்துரும். பல வருஷமா நீங்க இததான் சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ வேணா பாரு, இந்த வருஷம் அந்த வேலை முடிஞ்சிடும். தினமும் இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை ஆரம்பமாக போகுது. நீ வேணா பாரு செல்லும், நான் இப்ப உருவாக்கிட்டு இருக்கிற அந்த கேட்ஜெட்டோட புது வெர்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருந்துகளை எடுத்துக்கிற அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியல, ஆனா சயின்ஸையும் நீ நம்பணும். என்ன புரியுதா? என் பையனுக்காக இத பண்ணலனா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த கேட்ஜெட்டுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம். அவனோட 7வது பிறந்தநாள் அப்போ உனக்கான விஷயம் கேளு. சரி, இப்ப ஊது. மெழுகுவத்திய ஊதியான அதுல கொஞ்சம் விட்டுருந்தா வீடே எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கும். அவனோட 10 வயசுல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனை தொட்டதாலதான் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழண்டுடுச்சு. அவன் நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். கடந்த 10 வருஷத்துல வாங்லிங் தன்னுடைய அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்றாங்கங்கறத உணர்ந்தான். எனக்கு தெரியும், அவன் எடுத்துக்கிற பால்ஸ் அவனோட சக்தியை குறைக்கும். ஆனா முதல் தடவையா அந்த மாத்திரைக்கான அர்த்தத்தை அந்த பையன் உணர்றான். அதனால அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். புது சிப்போட வேலை முடிகிற வரைக்கும் அவன் பெருசா இம்ப்ரெசிவா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான்.
என்னோட அன்பான நண்பர்களே, வாங்க 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 எல்லாரும் இத vote பாருங்க பண்ணுங்க. அதாவது இத பார்த்துட்டு ஓட்டு போடுங்க Vote for Suram. You can't go wrong. Vote for Suram. You can't go wrong. அவளுக்கு ஓட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான gift கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோட ஆட்டோகிராஃபோட போட்டோ கிடைக்கும். இப்படி ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அந்த முடிவு தான் எடுக்க போறேன். ஏய் இங்க இங்க எனக்கு நான் பே பண்ணிட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? இங்க பாத்து சீக்கிரம் கொடுங்க. டைம் ஆச்சு எனக்கு. எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறேன். என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு? என்னது? சொல்லியே. நல்லா இருக்குல்ல? ஏன் சொல்றீங்க? என்னடா? Thanks for connecting. நீங்க அனுப்பின பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. Thanks for shopping. ஏய் யார் நீ? ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த கடையில இருக்கிற எல்லா பொருளும் ஃப்ரெஷருக்கு ஃப்ரீ தான். கிளாஸ் 1ல இருக்கிற சூராங்க்கு நீங்க எல்லாரும் உங்களோட சப்போர்ட்ட கொடுப்பீங்கன்னு நம்புறோம். நீங்க பண்றது ரொம்ப ஆமா, இதை தப்பு. ஏத்துக்க மாட்டோம். என் பேரை யாராவது சொன்னீங்களா? சுடாங்க நினைக்கிறாங்க பாரு. இல்ல, கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும். கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? வேற லெவல்ல இருக்கா? இவனா லவ் பண்ணலாம்னு இருக்கேன். கோ ஹோ அப்புறம் சேஞ்சா. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிரா ஏன் வந்தீங்க? நீ சீட்டிங் பண்ற. gift கொடுத்துட்டு ஓட் கேக்குறது சரி கிடையாது. நான் என்னோட பவர் மட்டும் தான் காட்டுறேன். நீங்க எதுக்கு இதை சீட்டிங்னு சொல்றீங்க? யாருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கோ, யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அவங்க எல்லாம் எனக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் ரொம்ப நல்லா போகுதுடா. இது சரி கிடையாது. கிளாஸ் மானிட்டர்ஸ் கிளாஸ்மேட்ஸ்க்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக உனக்கு முன்னாடி தலை குனிய மாட்டோம். உன் மனசுல இருக்க விஷயத்த வெளியே சொல்லிட்டு இருந்தாலும் அமைதியா இரு. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. இங்க பாரு, சொல்லு. 5 நூடுல் பேக்ஸ் கொடுத்தா நான் உனக்கு 5 ஓட்டு போடுறேன். இந்த நிமிஷம் வாங்லிங்கால தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன சொல்ற? என்ன சரி, இவன் எனக்கு உதவி செய்யதான் இப்படி பேசினானா? சொல்ல வராங்கன்னு பாப்போம். நீ எனக்காக ஓட் பண்றியா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எவ்வளவு தடவை ஓட் பண்றீங்கிறதும் எனக்கு முக்கியம் இல்ல. உண்மை என்னன்னா, உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் என் உயிரையே கூட கொடுப்பேன். டேய், நீ அவளை தப்பா நினைச்சுக்கிட்ட. அதுல பாரு, அதுல எப்படி எழுதிருக்காங்க பாரு. எனக்காக ஓட் பண்ணுங்க, சிரோனுக்கு ஓட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்கும். ஓ சுராங், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன். No. இன்னைக்கு ரொம்ப வேலை போல. இந்த ட்ரிங்க் பொடி, இது ஃப்ரீ தான். ஓட்டுக்காக கொடுத்தேன். ஒரு நிமிஷம், அவ அதை யூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. உலகத்தோட நல்லதுக்காக நான் என்னோட ஒரு சொட்டு வேர்வையை கூட சிந்த மாட்டேன். என்னோட மேஜிக் வேலை செய்து என்னோட இந்த சக்தியால எல்லா ஃப்ரெஷர்ஸையும் என் வேலைக்குள்ள விழுந்துட்டாங்க. இனி என் பக்கம் தான் இருப்பாங்க. சேஞ்சாவை சமாளிச்சதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு காரணமா இருந்தது அவன் எங்க போனா? மிஸ் சூரா, நீங்க யாரை தேடுறீங்க? 5 பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கினே, அவனை தான் தேடுறேன். அவன் போயிட்டான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி இதை அவன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். கோல்டு பாலா? வாங்லிங் என்ன நினைச்சான்னா, ஃப்ரை நூடுல்ஸோட 5 பேக்கு பதிலா தன்னுடைய அம்மா கொடுத்த இந்த கோல்டன் பால சூரன் கிட்ட கொடுக்க முடிவு பண்ணான். அதனால யோசிக்காம கோல்டன் பால சூரன் கிட்ட கொடுத்து தன்னோட நன்றியை வெளிப்படுத்தினான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெசனுக்காக எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆனா
இன்னைக்கு நாம அடுத்த லெசனை பார்க்காம கடைசி லெசனுக்கு முன்னாடி லெசன் இருக்கு இல்லையா, அதுல எல்லாரையும் வழிக்கு கொண்டு வருவேன். மத்தவங்களை கைது பண்றதுக்கான அற்புதமான கலை. இந்த அற்புதமான விஷயத்துல தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்சஸ் கைகள்ல இருக்கிற சீலோட மந்திரங்களை உச்சரிச்சு அத மத்தவங்க மேல பயன்படுத்தலாம். அதோட இது மூலமா உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்சஸ் என்னால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அந்த காலத்துல இந்த கலையை தெரிஞ்சவங்க நிறைய யுக்திகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த சக்திகளை வச்சு மத்தவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் தன்னை லிட்டில் வாய்ஸ் கைன்னு சொல்லிக்கிட்டாரு. அவருக்கு 3000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு நாம எந்த விளையாட்டை பத்தி பேசுறோமோ அத அவர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த விளையாட்டு வேலை செய்யும் போது ஒரு முழுமையான சின்னம் மத்தவங்க மூளைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். ஆனா இந்த விளையாட்டுல ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுதான் அன்பளிப்புகளை கொடுக்கறது. இப்படி அன்பளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லணும். உலகத்தோட லாபத்துக்காக ஒரு சொட்டு வேர்வை கூட விடமாட்டேன்னு சொன்னதும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் தயாராயிடும். ஃபோர்ஸோட வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும், அதாவது அன்பளிப்பு வாங்கினவங்க, அவங்க மைண்டோட பாதுகாப்பு கவசம் அவங்கள விட்டு போயிடும். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அவங்க மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அதுக்கப்புறம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். வாங்லிங்க்கு எல்லா விஷயமும் புரியுது. சூராங் எதுக்கு கடையில ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டான்னு இப்ப புரியுது. எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இங்க ஃப்ரீயா கிடைக்கும். நல்ல வேளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எதுக்கு கவலைப்படுற? அவனுக்கு ஒண்ணு பிடிச்ச நல்ல விஷயம் தானே. சார், இதுல இருந்து வெளியில வர ஏதாவது வழி இருக்கா? நிறைய ஃபோர்ஸ் இருக்கிறவங்க இத நேரா தடுத்துடுவாங்க. இல்ல இந்த சின்னத்தோட அடையாளத்தை அவங்க சக்தியை வச்சு எடுத்துடலாம். அவ இப்பவும் என்ன யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாளா? அவ கிஃப்ட்டுக்கு பதிலா நானும் கிஃப்ட் கொடுத்துட்டேன். நான் யாரோட கண்ட்ரோல்லயும் இருக்க மாட்டேன். ஒருவேளை அவளோட பாடி கார்டு பால கொடுக்கலையா? இந்த வாங்லிங் ரொம்ப டென்ஷன் ஆகுறானே. இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறான்? இதுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. ரவுண்டா என்னத்தையோ காட்டுறான். ஓ, ஒருவேளை அவ இத பத்தி தான் பேசிட்டு இருக்கானோ. இத சாப்பிடுறது உனக்கு நல்லதுன்னு சொல்றானோ. இவ்ளோ கெஞ்சுறா. ஆனா கண்டிப்பா இதுல சிலது ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது சக்தியை அதிகமாக்குற பாலா என்ன? மானிட்டர் ஆகிறதுக்கு இவன் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகமாக்கணும்னு நினைக்கிறானா? வாங்லிங் சொல்ல நினைச்சது, நீ கொடுத்த ட்ரை நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதுக்கு நன்றின்னு சொன்னான். எனக்கு நல்லா தெரியும், அவன் எடுத்துக்கிற பால்ஸ் அவனோட சக்தியை குறைக்கும். அதனால அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் குறையும். இது என்ன ஃப்ளேவர்னே தெரியலையே. என்ன இது? 3000 ஃபீட்டுக்கு மேல பறக்கிற கழுகு மாதிரி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்களால மத்தவங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. வாங்லிங், நீ எனக்கு அப்படி என்ன சாப்பிட கொடுத்த? இந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு நாம இப்ப ஒரு ஸ்டூடெண்ட வர சொல்லலாம். சுராங், இங்க வாமா. சரி. நீ எப்பவுமே சீக்கிரமா கத்துக்குவ இல்லையா? வா, வந்து புக்ல இருக்கிறத எங்களுக்கு டெமோ காட்டு. ஓகே. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா பார்த்து ஜாக்கிரதையா இரு. இப்போ நீ முயற்சி பண்ணு. வாங்க, இத படி. உலகத்தோட நலனுக்காக நீங்க என்ன பயன்படுத்த கூடாது. ரொம்ப நல்லது. இப்ப 2 கிளாஸோட மானிட்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்சாவ். அவர்தான் மானிட்டரா இருப்பாரு. என்னையா? நம்மள இந்த உலகம் ஏமாத்துறதுக்கு முன்னாடி நாம இந்த உலகத்தை ஏமாத்துறது சரியாங்கிறது தெரியல. ஆனா நீ பண்ண விஷயத்தால சூராங் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. என்னதான் அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த சக்தியை உடைச்சிட்டான். நானும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை கத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சரியா உச்சரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி,
அவன் சரியான முட்டாள். அவன் என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருந்தான். எதுக்காக அந்த ஷாப்க்கு முன்னாடி எனக்கு உதவி செஞ்சான்? உலகத்தோட நலனுக்காக ஒரு சொட்டு வேர்வையை கூட நான் சிந்த மாட்டேன். அடைச்ச என்னால அவனை என் மைண்ட்ல இருந்து வெளியே எடுக்கவே முடியல. ஆச்சு